ஓம் அமிர்தேஸ்வரியை நமக நம சிவாயா. இன்னைக்கு புனித பயணத்தில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, குருவின் மீது கொள்ளும் பற்று. ஸோ எல்லாத்துக்குமே பற்று இருக்க தான் செய்து. இந்த உலக வாழ்க்கையில் வாழக்கூடிய அனைத்து ஜீவராசிகளுக்கும் பற்று இருக்குது. பற்று இருக்கிறது சாதாரண பக்கத்தில் இருக்கிறவங்க கூட உலக வாழ்க்கையில் அம்மா அப்பா சொந்தம்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறோம் இல்லையா, அவங்க கூட இருக்கிற பற்றுவை நம்ம குரு மீது போடணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை சுவாமினி கிருஷ்ணாமிரத பிராணா அவங்க குருவு கூட எப்படி பற்று வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 6வது அத்தியாயத்தில் நமக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு வாங்க பார்க்கலாம். அத்தியாயம் 6, குருவின் மீது கொள்ளும் பற்று. என் குழந்தைகளே, நீங்கள் அம்மாவிடமிருந்து உடல் அளவில் பிரிந்து இருப்பதை நினைத்து வருந்தாதீர்கள். அப்போது அம்மா உங்கள் உள்ளத்தில் இருப்பதை உணருவீர்கள். அம்மா உங்களை எந்த நேரத்திலும் மறக்கவில்லை என்பதை அறிவீர்கள். நீங்கள் எப்போதும் அம்மாவில் இருக்கிறீர்கள், எப்போதும் இருப்பீர்கள். அம்மா பாரதத்தில் உள்ள தனது குழந்தைகள் மனமுடைந்து நிற்க ஆண்டில் பல முறை அம்மா வெளிநாடுகளுக்கு பயணம் செய்கிறார். அம்மா இவ்வாறு செல்வதால் உலகின் ஒரு பாகத்தில் இருக்கும் குழந்தைகள் வருந்தினாலும் மறுபாகத்தில் உள்ள குழந்தைகள் அவருடைய வரவால் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறார்கள். கடவுளை உணர்ந்தவரின் செயல்கள் எப்பொழுதுமே சுயநலமற்றதாக இருக்கும். அவை எப்போதும் உலகிற்கு நன்மையை அளிப்பவையாக அமையும். அவர் உடலளவில் இவர்களை பிரிந்து செல்வதன் மூலம் குழந்தைகளின் பக்தி மிகவும் ஆழமானதாக உறுதியாக வேர்விட்டு வளர்கிறது. மேலும் அவரது பிரிவால் குழந்தைகள் அம்மாவை இதயத்தில் காண முயற்சி செய்கிறார்கள். மேலை நாட்டவருக்கு அம்மா நீரில் மூழ்கி கொண்டிருப்பவனுக்கும் கிடைக்கும் மூச்சு போல் திகழ்கிறார். துன்பத்தியால் வாடுபவர்களுக்கு ஆறுதலை அளிக்கிறார். அங்கே அவரை காண வருகின்ற பெரும்பாலான மக்களின் வெறுமையான வாழ்வின் நம்பிக்கை ஒளி தோன்றுகிறது. கடவுள் நம்பிக்கை இல்லாத மக்களுக்கு அம்மாவை காண்பதால் வாழ்வில் ஏதோ ஒரு பிடி கிடைக்கிறது. அங்குள்ளோர் அம்மாவை திரும்பவும் தங்களிடையில் காண்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறார்கள். அம்மா தங்களை அரவணைக்கவும் தங்களுடைய துயர சுமைகளை எல்லாம் அவர் ஏற்றுக்கொள்ளவும் நீண்ட நாட்களாக ஏங்குகிறார்கள். இந்தியாவில் இருப்பவர்களின் மனத்துயரம் ஐரோப்பிய நாட்டு மக்களின் மன மகிழ்ச்சியாக அமைகிறது. பல ஆண்டுகளாக அம்மா மேலை நாடுகளுக்கு பயணம் செய்து வருகிறார். ஒவ்வொரு முறையும் அவர் செல்லும் இடங்களில் கூட்டம் பெருகி வருகிறது. அம்மாவோடு தொடர்பு கொள்வதன் மூலம் அங்குள்ள பலருடைய மனங்களில் கடவுள் நம்பிக்கையும் பக்தியும் மலர்கின்றன. அங்குள்ள மக்களின் மனங்களில் அம்மாவின் வரவால் ஏற்பட்டு கொண்டிருக்கும் மாற்றம் சூரியனை கண்டதும் மலர்கள் மலர்வது போல் இயல்பாக நிகழ்கிறது. அவர்கள் தங்கள் இதயத்தையும் வாழ்வையும் அம்மாவிடம் திறந்து காட்டுகிறார்கள். தங்கள் அன்பாலும் பக்தியாலும் அம்மாவை உள்ளத்தின் ஆழத்தில் ஏற்றுக்கொள்கிறார்கள். அம்மாவின் அமெரிக்க பயணத்தின் ஆரம்ப காலத்தில் பரட்டை தலை அழுக்கு உடையுடன் வந்த ஒரு பெண் அம்மாவின் தரிசன சமயத்திலும் பஜனையின் போதும் நடனம் ஆடுவாள். சில நாட்களுக்கு பிறகு அவள் வெள்ளை போர்வையை ஆடையாக அணிய ஆரம்பித்தாள். அவளிடம் பணம் இல்லாத காரணத்தால் எங்கிருந்தோ கிடைத்த ஒரு வெள்ளை புடவை அணிந்து கொண்டாள். அவள் அம்மாவின் குழந்தையாக ஆக பெரிதும் விரும்பினாள். வருடங்கள் சென்றன. இப்போது அவள் வாழ்வில் ஒரு தெளிவான லட்சியம் இருக்கிறது. அழகிய இளம்பெண்ணான அவள் மருத்துவ படிப்பு படித்து கொண்டிருக்கிறாள். படிப்பு முடிந்ததும் அம்மாவின் எய்ம்ஸ் மருத்துவமனையில் சேர்ந்து ஏழைகளுக்கு தொண்டு செய்ய விரும்புகிறாள். எல்லா உயிரினங்களுமே அம்மாவால் கவரப்படுகின்றன. மனிதர்கள் அவரிடம் ஈர்க்கப்படுவது போலவே
விலங்குகளும் பூச்சிகளும் கூட கவரப்படுகின்றன. அண்மையில் திருவனந்தபுரத்தில் நிகழ்ச்சி நடந்து கொண்டிருந்த போது நான் மேடையில் அம்மாவின் பின்புறம் அமர்ந்திருந்தேன். அப்போது ஒரு தேனீ அம்மாவின் மீது ஊர்ந்து கொண்டிருப்பதை கவனித்தேன். மற்றொரு தேனீ அம்மாவின் புடவைக்குள் புகுந்து அம்மாவிடம் அதிகமாக நெருங்க முயன்றது. பஜனைக்கு நடுவில் அம்மா திடீரென்று என் பக்கம் திரும்பி அவர் கையில் வைத்து இசைத்து கொண்டிருந்த சிறிய கோலை என்னிடம் தந்தார். ஒரு நிமிடம் அதை பார்த்ததும் என் இதயம் நின்றுவிடும் போல் இருந்தது. இப்படி இந்த கோலை என்னிடம் தந்ததன் மூலம் அவர் என்னை பஜனை பாட சொல்கிறார் என்று நான் நினைத்தேன். ஆனால் கோலை வாங்கி பார்த்தபோது அதன் முனையில் தேனீ இருப்பதைக் கண்டேன். அம்மா தன் ஆசியை பெற்ற அந்த தேனீ பத்திரமாக விடுபட வேண்டும் என்று விரும்பி அது இருந்த கோலை என்னிடம் தருகிறார் என்பதை நான் புரிந்து கொண்டேன். மனிதர்களின் பாதுகாப்பிலும் சௌகரியத்திலும் அம்மா எப்படி நாட்டம் கொள்கிறாரோ அதைப்போல் தன் மடியில் தஞ்சமடைந்த இந்த தேனீயின் பாதுகாப்பு மற்றும் சுகத்தில் அக்கறை எடுத்து கொண்டிருக்கிறார். நான் இந்த இசைக்கோலை மேடையின் ஓரத்திற்கு எடுத்து சென்றேன். சிறிது நேரத்தில் அது ஆனந்தத்தோடு பறந்து செல்வதைக் கண்டேன். மற்றொரு சமயம் ஒரு வண்ணத்து பூச்சி அம்மாவின் பாவ தரிசன நிகழ்ச்சியில் அவர் அணிந்து கொண்டிருந்த மாலையின் மீது இருப்பதைக் கண்டேன். இதை கண்டதும் எவ்வளவு அழகாக இருக்கிறது! எல்லா உயிர்களுமே அம்மாவின் தரிசனத்தை பெற விரும்புகின்றன என்று நான் நினைத்தேன். அதை துரத்த விரும்பாமல் அப்படியே இருக்க விட்டுவிட்டேன். நீண்ட நேரம் அப்படியே இருந்துவிட்ட பிறகு பறந்து சென்றது. ஆனால் 2 நிமிடங்களில் அது மீண்டும் திரும்பி வந்தது. இதை கண்டதும் எனக்கு கொஞ்சம் எரிச்சலாக இருந்தது. ஏனெனில் யாருக்குமே அம்மாவின் தரிசனம் ஒரு முறைதான் அனுமதிக்கப்படும். 2வது முறை நிச்சயமாக அனுமதிக்கப்படுவதில்லை. தேனீக்களும் வண்ணத்து பூச்சிகளும் அம்மாவால் ஈர்க்கப்படுவதும் அம்மாவால் நாம் கவரப்படுவதும் பற்று போல் தோன்றும். குருவிடம் நாம் கொள்ளும் பிணைப்பானது நம் ஆன்மீக முன்னேற்றத்தை துரிதப்படுத்துவதுடன் நமது இதயங்களை மலர செய்கிறது. அம்மா குருவின் மீது அன்பு, பிணைப்பு, நம்பிக்கை, சரணாகதி ஆகியவற்றை வளர்த்து கொள்வது மிகவும் முக்கியம் என்று கூறுகிறார். இதுவே ஒரு சீடனை லட்சியத்திற்கு அழைத்து செல்லும். நாம் செய்யும் எல்லா தவங்களும் குருவின் மீது நாம் கொள்ளும் பிணைப்பால் ஏற்படுவது போன்ற முன்னேற்றத்தை தர உதவாது. கடைசியில் குருவின் கருணை மட்டுமே நமது அகங்காரத்தை அழிக்கும். நாம் மணிக்கணக்கில் தியானிக்கலாம் அல்லது எல்லாவிதமான சாதனைகளையும் செய்யலாம். வருடக்கணக்கில் நம்மால் சாஸ்திரங்களை படிக்க முடியும். ஆயிரக்கணக்கான மந்திரங்களை கற்று ஓதவும் முடியும். ஆனால் இவற்றால் கடவுள் அனுபூதியை பெற முடியும் என்று உறுதியாக கூற முடியாது. நாம் குருவின் மீது கொள்ளும் அன்பு பிணைப்பு ஒருபோதும் நம்மை விட்டு நீங்குவதில்லை. இந்த உறவு நம் இறுதி காலம் வரை தொடர்கிறது. மேலும் நாம் லட்சியத்தை அடைய வழிகாட்டுகிறது. நாம் அம்மாவின் மீது பற்று கொள்வதற்கு அவர் அருகிலேயே இருக்க வேண்டிய அவசியமில்லை. சிலர் ஆசிரமவாசிகளுக்கு அவர் மீது இத்தகைய பற்று ஏற்படுவது எளிது என்று கருதக்கூடும். பல ஆண்டுகளாக அம்மா இந்தியாவிலுள்ள அமிர்தபுரி ஆசிரமத்தில் 2 மாதங்களுக்கு மேல் இருக்க முடிவதில்லை. அடிக்கடி இந்தியாவின் பல பாகங்களுக்கோ அல்லது வெளிநாடுகளுக்கோ செல்வார். அம்மா அவ்வாறு செல்லும்போது அம்மாவின் சாநித்தியம் இல்லாத நேரத்தில் அமிர்தபுரி ஆசிரமவாசிகள் அம்மாவின் மீது வலிமையான பிணைப்பை வளர்த்து கொள்ள பயில்கிறார்கள். அம்மாவோடு வசிப்பவர்கள் ஆன்மீக வாழ்க்கை வாழ்வது போலவே அம்மாவிடமிருந்து தொலைவில் வசிப்பவர்களும் வாழ முடியும். நாம் எங்கே இருந்தாலும் அம்மாவோடு நெருங்கிய உறவை ஏற்படுத்தி கொள்ள முடியும்.
மும்பையிலுள்ள ஒரு பக்தை தன் தோழியை பற்றி ஒரு சம்பவத்தை சொன்னார். அம்மாவை நேரில் சந்திக்காத அந்த தோழி அம்மாவை தரிசிப்பதற்காக அமிர்தபுரிக்கு பயணமானார். அம்மாவின் மீது அவருக்கு நம்பிக்கை இல்லை. அம்மா பதவியும் செல்வமும் உடையவர்கள் மீது தான் அதிக கவனம் செலுத்துவார் என்று கருதினார். பக்தை அம்மாவை பற்றிய தனது கருத்தை தோழியிடம் வெளியிட விரும்பவில்லை. அம்மாவை தரிசித்து அனைவர் மீதும் அம்மா சமமான அன்பு செலுத்துவதை நேரடி அனுபவத்தின் மூலம் அவள் புரிந்து கொள்ளட்டும் என்று நினைத்தார். இதனால் அவர் மௌனமாக இருந்துவிட்டார். தோழி அமிர்தபுரிக்கு அருகிலுள்ள ரயில் நிலையத்தில் இறங்கிய போது அங்கிருந்த ஒரு வயதான சுமை தொழிலாளி இவர் அருகில் வந்தார். இவர் அமிர்தபுரிக்கு செல்கிறார் என்பதை அறிந்து தனது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினார். அவர் தோழியிடம் தன்னை அம்மாவின் நெருங்கிய பக்தர் என்றும் தன்னை அம்மா மிகவும் நேசிப்பதாகவும் கூறினார். ஒவ்வொரு முறை அவர் அம்மாவை காண ஆசிரமத்திற்கு செல்லும் போதும் அம்மா தனக்கு அருகிலேயே நீண்ட நேரம் அமர செய்வார் என்றார். மேலும் அந்த சுமை தொழிலாளி தான் வாரத்தில் ஒரு முறை அம்மாவை தரிசிக்க செல்வதாகவும் அப்படி போகாவிடில் அம்மா மிகவும் ஏமாற்றம் அடைவார் என்றும் சொன்னார். இதை கேட்டதும் அம்மாவை பற்றிய சந்தேகத்துடன் இருந்த என் தோழியின் மனம் நெகிழ்ந்தது. அம்மாவின் அன்பு அவரை ஆழமாக தொட்டது. உலகின் பார்வையில் அத்தொழிலாளி ஏழை, முதியவராக இருந்தபோதும் அம்மா அவரிடம் அளவற்ற அன்பு கொண்டிருந்தார். அவருக்கு அவ்வளவு ஆழமான அன்பு பிணைப்பை அளித்து அம்மா அவரை ஆன்மீக பாதையில் அழைத்து செல்கிறார். அம்மா இத்தகைய பாச பிணைப்பை நம் ஒவ்வொருவரிடமும் உருவாக்குகிறார். ஆனால் நாம் நம்முடைய பங்கிற்கு செய்ய வேண்டியதை செய்ய வேண்டும். இதன் பொருள் நாம் எப்பொழுதும் அம்மாவின் அருகிலேயே இருக்க வேண்டும் அல்லது அவருக்கு நேரடியாக சேவை செய்ய வேண்டும் என்பதல்ல. அவரை மிகுந்த அன்போடு நினைப்பதும் அவரிடம் நம்பிக்கையும் பக்தியும் கொள்வதும் இத்தகைய உறவை மிகவும் உறுதியாக்கும். பிருந்தாவன கோபிகைகள் தியானம், சாதனை போன்றவற்றை செய்யவில்லை. அவர்கள் துணி துவைத்தல், சமைத்தல், குழந்தைகளை கவனித்தல், தயிர் கடைதல், ஆற்றிலிருந்து தண்ணீர் கொண்டு வருதல் ஆகிய செயல்களை கிருஷ்ணரை நினைத்தபடியே செய்தனர். கண்ணனுக்காகவே ஒவ்வொரு செயலையும் செய்வதாக அவர்கள் நினைத்து கொண்டனர். அவர்கள் முற்றிலும் கிருஷ்ணரோடு ஒன்றி போயினர். கிருஷ்ணரிடம் அவர்கள் கொண்ட நம்பிக்கை மற்றும் சரணாகதியே இதற்கு காரணம். அம்மா ஒருமுறை கோபிகைகளில் ஒருத்தி கிருஷ்ணரிடம் கொண்டிருந்த அன்பை பற்றி அழகான கதை ஒன்றை கூறினார். கிருஷ்ணர் காட்டில் இருந்தபடி இசைத்த புல்லாங்குழலின் ஓசையை கேட்ட கோபி ஒருத்தி கிருஷ்ணரிடம் செல்வதற்காக ஓட ஆரம்பித்தாள். ஆனால் அவளுடைய கணவன் அவளை ஓடாமல் தடுத்தான். கணவனின் பிடியிலிருந்து விடுபட அவள் மிகவும் போராடினாள். கரையில் விழுந்த மீனாக துடித்தாள். தன் முயற்சி பயனளிக்காமல் போகவே கணவனின் கையிலேயே உயிரை துறந்தாள். கணவன் விரும்பிய அவள் உடல் அவனுக்கு கிடைத்தது. அவள் ஆத்மா கிருஷ்ணரில் இணைந்தது. அம்மாவிற்கு ஆன்மீக வாழ்விற்கும் உலக வாழ்விற்கும் இடையில் எந்தவிதமான வேறுபாடும் இல்லை. அனைத்திலும் அவர் கடவுளை காண்கிறார். நாமும் இத்தகைய மனநிலையை பெற முயல வேண்டும். பல ஆண்டுகளுக்கு முன்னால் நான் ஆசிரமத்துக்கு வந்தபோது அம்மா என்னிடம் அம்மாவின் மீதோ அல்லது ஆசிரமத்தின் மீதோ ஆழமான பற்றை வளர்த்து கொள்ள வேண்டும் என்று சொன்னார். பெரும்பாலோர் அம்மாவின் மீது பற்றை ஏற்படுத்தி கொண்ட போது நான் ஆசிரமத்தின் மீது பற்றை வளர்த்து கொண்டேன். ஆசிரமம் என்பது குருவின் உடலுக்கு நிகராகும். குரு என்பவர் அவருடைய உடலோடு மட்டும் அடங்கி விடுவதில்லை. பிரபஞ்சத்தின் சாரங்களிலுள்ள பிரபஞ்ச ஆற்றலின் ஒவ்வொரு அணுவாக அவர் இருக்கிறார். என் வாழ்க்கை அனுபவத்தில்
ஆசிரமத்தோடு உண்மையான உறவு கொண்டிருந்தால் அது அம்மாவோடு நெருக்கமான உறவை ஏற்படுத்துகிறது என்பதை உணர்ந்தேன். அம்மாவோடு நாம் கொள்ளும் உறவு மற்றவர்களோடு வளர்த்து கொள்ளும் உறவு போன்றதல்ல. பெயர், புகழ் இவற்றில் கொள்ளும் விருப்பம் ஆன்மீக வாழ்விற்கு தடையாக அமையும். ஆனால் அம்மாவிடம் கொள்ளும் பற்றானது நம் ஆன்மீக வளர்ச்சிக்கு உதவும். குருவிடம் கொள்ளும் பற்றானது ஆத்மானுபூதியை அடைய உதவும். ஏணியை போன்றது. நாம் அடைய வேண்டிய உச்சியை அடைந்த பின் ஏணி தேவையில்லை. அம்மா தன் உடல் மீது பற்று கொள்ள அனுமதிக்கிறார். அந்த பற்றானது நம்மை லட்சியத்தை நோக்கி வழிநடத்தும். லட்சியத்தை நாம் அடைந்ததும் உருவத்தின் மீது கொண்டுள்ள பற்றிலிருந்து விடுபட முடியும். அம்மா நாம் அவருடைய உருவத்தின் மீது மட்டும் அன்பை வளர்த்து கொள்ளக்கூடாது, அவரை நம் உள்ளத்துள் காண முயற்சி செய்ய வேண்டும் என்று கூறுகிறார். இதனால் நாம் எப்போதும் அம்மாவை பெற முடியும். நாம் அம்மாவின் வெளி உலகத்தின் மீது மட்டும் அன்பு கொண்டால் அந்த அன்பு சிறிது காலத்தில் மறைந்துவிடும். ஏனெனில் சஞ்சலம் நிறைந்த மனதில் தோன்றும் அலைகளின் மூலம் அத்தகைய அன்பு ஏற்படுவதால் அது ஆழமாக இருப்பதில்லை, மேம்போக்காகவே இருக்கும். அம்மா நம் மீது அன்பு செலுத்தும்போது அம்மாவை நாம் மிகவும் நேசிப்போம். மறுநாளே அம்மா நம்மை கவனிக்காமல் இருந்துவிட்டால் அவர் நம்மை அலட்சியம் செய்வதாக நினைத்து கொள்வோம். நமது அன்பு குறைந்துவிடும். நம்முடைய ஆன்மீக வாழ்க்கை உறுதியாக வேரூன்றுவதற்கு நாம் அம்மாவிடம் சிறிதளவு கொள்ளும் பக்தி போதுமானது அல்ல. மிகவும் வலிமையானதும் அசைக்க முடியாததுமான பக்தியுடன் கூடிய நம்பிக்கை நமக்கு அம்மாவின் மீது வேண்டும். உண்மையான பக்தி என்பது மன ஈடுபாடற்ற வழிபாடு, பக்தி ஆவேசம் போன்றதல்ல. விவேகமின்றி கட்டளைகளை பின்பற்றுவதும் அல்ல. உண்மையான பக்தி என்பது ஆத்மாவிலிருந்து எழும் தூய அன்பால் மலர்வதாகும். நமது முயற்சிகளின் பயனாக விளையும் அருளாகும். குருவோடு நாம் கொள்ளும் உறுதியான பிணைப்பானது வாழ்வின் சவாலாக அமையும் சூழ்நிலைகளை கடந்து செல்லும். துன்பங்கள் ஏற்படும்போது அவற்றிலிருந்து விடுபடவும் உதவுகிறது. இந்த பற்றானது நமது நம்பிக்கையை உறுதி பெற செய்யவும் சரணடைவது எப்படி என்பதை கற்கவும் உதவுகிறது. 2000 ஆண்டில் ஜூன் மாதத்தில் அமெரிக்கா சான்ரமோனிலுள்ள கலிபோர்னியா ஆசிரமத்தில் அம்மாவின் நிகழ்ச்சி நடைபெற்ற போது அங்கு பயங்கரமான தீ விபத்து ஏற்பட்டது. பலர் அந்த விபத்தில் மிகவும் காயமடைந்தனர். அன்று இரவு அம்மா காயமடைந்தவர்களை காண மருத்துவமனைக்கு சென்றார். இத்தகைய மிக மோசமான சூழ்நிலையிலும் அவர்களிடம் காணப்பட்ட பக்தி மற்றும் சரணாகதியைப் போல நான் வேறு எங்கும் யாரிடமும் காணவில்லை. அவர்களுக்கு அம்மாவின் மீதும் தங்கள் விதியின் மீதும் முழுமையாக நம்பிக்கை இருந்தது. அம்மா அவர்களிடம், நீங்கள் இந்த உலகில் வேறு எங்கு இருந்தாலும் இந்த விபத்து உங்களுக்கு ஏற்பட்டிருக்கும். வேறு எங்காவது இது நிகழ்ந்திருந்தால் மிகவும் மோசமானதாக இருந்திருக்கும் என்றார். நமது பாதை துன்பங்கள் நிறைந்த பாதையாகும். நாம் கடவுள் மீது சந்தேகம் கொள்ளலாம், அல்லது இது போன்ற நிகழ்ச்சிகளால் நமது நம்பிக்கையும் சரணாகதியும் உறுதியாகலாம். மெழுகுவர்த்தி நெருப்பு பட்டால் உருகும், பனிக்கட்டி நீரில் கரைந்து விடும். ஆனால் சகதியை நெருப்பில் காய்ச்சினால் களிமண்ணை போல் ஆகும். சூடு ஆறியதும் அது மிகவும் கடினமானதாக உறுதியாக விடும். அதுபோல் குருவின் திருவடிகளில் அவர்களுக்குள்ள பக்தியும் சரணாகதியும் உறுதியாக இருந்தால் இந்த அனுபவத்தால் அவை மேலும் உறுதி பெறும் என்று கூறினார். விபத்துக்கு ஆளானவர்களில் ஒருவருக்கு முதலில் அம்மாவின் மீது கோபமும் சந்தேகமும் ஏற்பட்டது. அவரை மருத்துவமனைக்கு கொண்டு வரும்போது சேவை செய்து கொண்டிருந்த எங்களுக்கு இவ்விபத்து நிகழ அம்மா ஏன் அனுமதித்தார் என்று வியந்தார்.
இதை அம்மாவிடம் கூறிய அவர் தொடர்ந்து என்னை மருத்துவமனையில் கொண்டு வந்து சேர்த்ததும் இங்குள்ள மருத்துவர்கள் என் உடலில் தீக்காயம் பட்ட பகுதியை தேய்த்து ஒட்டிக்கொண்ட தோலையெல்லாம் எடுத்தார்கள். அந்த வேதனை மிகவும் கடுமையாக இருந்தது. திடீரென்று என் இதயம் மனதிலிருந்து விடுபட்டது. இதயம் மட்டும் செயல்பட ஆரம்பித்தது. இது இப்படித்தான் நடந்தாக வேண்டும். இந்நிலையில் நான் அம்மாவிடம் முழுமையாக சரணடைய வேண்டும் என்று சிந்தித்தது. அவருக்கு அம்மாவிடமிருந்த பக்தியானது அவருடைய மனதிலிருந்த சந்தேகத்தையும் அந்த தாங்க முடியாத வேதனையையும் கூட நீக்கிவிட்டது. அவர் முழுமையாக நலமடைந்ததும் அடுத்த ஆண்டு நடைபெற்ற அம்மாவின் நிகழ்ச்சியில் உற்சாகத்தோடு அதே சமையல் சேவையில் ஈடுபட்டார். அதன் பிறகு ஒவ்வொரு வருடமும் அம்மாவின் நிகழ்ச்சியின் போது சமையல் சேவையை தொடர்ந்தார். இத்தகைய இக்கட்டான சூழ்நிலையில் கூட அவர் அம்மாவிடம் கொண்டிருந்த பக்தியும் சரணாகதியும் எங்கள் அனைவருக்கும் மிக சிறந்த பாடமாகவும் உற்சாகத்தையும் அளிப்பதாக இருந்தது. அம்மா கடவுளை அடைவதற்கு பக்தி மிகவும் எளிமையான வழி என்கிறார். புத்தர் ஒருமுறை பக்தியின் மூலம் மட்டுமே மெய்ப்பொருளை அறிய முடியும். சாதாரண மனதால் அந்நிலையை அடைய முடியாது. மனதிற்கு அப்பாற்பட்ட இதயத்தில் எழும் பக்தியின் மூலமே அதை அடைய முடியும். இதயத்தின் இந்த பாதைதான் பக்தி என்று சொன்னார். ஆரம்ப நாட்களில் அம்மா எங்களிடம் தன் வடிவை தியானிக்க வேண்டாம் என்றும் எங்களுக்கு பிடித்தமான ஏதாவது ஒரு கடவுள் வடிவை தேர்ந்தெடுக்குமாறு கூறினார். அதற்கு காரணமாக கிடைக்காத ஒன்றை அடைவதற்கு ஏக்கம் தோன்றும். அம்மாவோ எப்போதும் உங்களோடு இருக்கிறேன். மேலும் நீங்கள் ஏதாவது தவறு செய்யும்போது அம்மா உங்களை கோபித்துக் கொள்கிறேன். இந்நிலையில் நீங்கள் தியானிக்க அமர்ந்தால் தியானம் கைகூடாது. ஏனெனில் நான் திட்டியதால் ஏற்பட்ட உங்களுடைய அகங்கார சிதைவு என் வடிவத்தை உங்கள் மனதில் கொண்டு வராமல் தடுக்கும் என்றார். நான் அம்மாவிடம் பொதுவாக மேலை நாட்டினர் உருவமற்ற கடவுளை ஆராதிப்பவர்கள். அப்படி இருக்க நான் உருவத்தோடு கூடிய கடவுளை எப்படி தியானிப்பது என்று கேட்டேன். அதற்கு அம்மா, பக்தி ஏற்படுவதாக பாவனை செய். ஒரு நாள் உண்மையான பக்தி உனக்கு உண்டாகும் என்றார். நான் உருவத்தோடு கூடிய கடவுளை தியானிப்பதற்காக பல்வேறு கடவுள் வடிவங்களை நினைத்து பார்த்தேன். கடைசியாக கிருஷ்ணரின் வடிவை தேர்ந்தெடுத்தேன். ஆனால் நான் விரும்பிய கிருஷ்ணரின் படம் எனக்கு கிடைக்கவில்லை. அப்படி எனக்கு விருப்பமுள்ள படத்தை காணும்போது என் மனம் அதில் பெரிதும் ஈடுபாடு கொள்ளும். ஆனால் அதை வைத்திருப்பவர்கள் ஒரே ஒரு படம்தான் வைத்திருப்பார்கள் கையில். அதை அவர் தரமாட்டார்கள். இதனால் மனமுடைந்த நான் ஒரு நாள், உன் படம் எனக்கு கிடைக்கவில்லை. நானும் எங்கெங்கோ முயன்று பார்த்துவிட்டேன். ஆனால் உன் படத்தை பெறவே முடியவில்லை. எனவே நீயே என்னிடம் வர வேண்டும் என்று கதறி அழுதேன். அன்றிரவு நாங்கள் ஒரு நிகழ்ச்சிக்காக வெளியில் சென்றோம். பஜனை முடிந்ததும் உணவிற்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த வீட்டிற்குள் சென்றோம். அங்கு வீட்டிற்குள் நுழைந்ததும் வீட்டின் சுவரில் கிருஷ்ணரின் ஒரே மாதிரியான 2 படங்கள் அருகருகே மாட்டப்பட்டிருப்பதை கண்டேன். அவை மிக அழகாக இருந்தன. அந்த அழகில் என் மனம் ஒன்றியது. அங்கே 2 படங்கள் இருந்ததால் அவற்றில் ஒன்று எனக்கு வேண்டும் என்று அந்த வீட்டுக்காரரிடம் தயக்கமின்றி கேட்டேன். அவரும் மகிழ்ச்சியுடன் எனக்கு ஒரு படத்தை தந்தார். இந்த படம் என் தியான வடிவாக மாறியது. ஆச்சரியப்படும் வகையில் நான் பிரார்த்தனை செய்து கதறி அழுத அன்று இரவே கிருஷ்ணர் இவ்விதம் என் முன் தோன்றினார். 20 வருடங்களுக்கு பிறகு இன்றும் அந்த படம் என் அறையில் இருக்கிறது. நான் கிருஷ்ணரிடம் பக்தி இருப்பதைப் போல பாவனை செய்தேன். அவருடைய வடிவின் மீது பக்தியை வளர்த்து கொள்ள முயற்சி செய்தேன். கொச்சியில் நடைபெற்ற ஒரு சிறிய நிகழ்ச்சிக்கு நாங்கள் சென்றோம். நிகழ்ச்சி முடிந்ததும் சிறிது நேரம் அம்மாவின் முன்னால் அமர்ந்து தியானிக்க முயற்சி செய்தேன்.
நீண்ட நேரம் மனதை ஒருமுகப்படுத்தி அமர்ந்தேன். திடீரென்று கிருஷ்ணரின் காட்சி என் மனதில் தோன்றியது. கண்களில் கண்ணீர் பெருக என் இதயத்தில் கிருஷ்ண பக்தி வளர்வதை அறிந்தேன். அப்போதெல்லாம் நான் ஆசிரமத்தின் தியான அறைக்கு வெளியே இருந்த வராண்டாவில் அமர்ந்து தியானிப்பேன். அங்கே அமர்ந்த கிருஷ்ணருடைய நினைவில் கதறி கதறி அழுதபடி நான் தியானித்தது இப்பொழுதும் என் நினைவில் இருக்கிறது. இத்தகைய மனநிலை எனக்கு ஏற்பட்டது குறித்து எனக்கு மிகவும் ஆச்சரியமாக இருந்தது. நான் அம்மாவிடம், அம்மா, இது உண்மையில் பக்தியா அல்லது உணர்ச்சி வசப்பட்ட நிலையா என்று கேட்டேன். அதற்கு அம்மா, சிறிதளவு உணர்ச்சி வசம் இருக்கிறது என்றாலும் பெரும்பாலும் இது பக்திதான். கடவுளுக்காக அழ முடிவது என்பது பரிசு பெறும் லாட்டரி டிக்கெட்டை கையில் வைத்திருப்பது போன்றதாகும் என்றார். அம்மா கூறியபடி பக்தி ஏற்படுவதாக பாவனை செய்தேன். உண்மையில் பக்தி ஏற்பட்டது. கடவுளிடம் ஒருமுறை அன்பும் பக்தியும் தோன்றிவிட்டால் அது எக்காலத்திலும் அழியவே அழியாது. சில நேரங்களில் அது மங்கலாக ஆகலாம், ஆனால் முழுமையாக நம்மை விட்டு போகாது. இந்த உபதேசம் அம்மா எனக்கு அளித்த மகத்தான பரிசாகும். குரு நம் இதயத்தை திறந்து அதற்குள் இருக்கும் இயற்கையான பக்தியின் சாரத்தை ஒரு சிறிது காட்டிவிட்டார் என்றால் நம் மனதில் அதை காண உதவிய குருவின் மீது நன்றி உணர்வு பெருகுகிறது. நம் ஆத்மாவை முழுமையாக கண்டறியும்போது நம் இதயத்தை மலர செய்த குருவின் மீது அன்பும் சரணாகதியும் பெருகுகின்றன. गुरुस्वरूपिणी शिवे विरागमार्गतायिनी मृदुस्मितापशोभितास्य पङ्कजे नमो नमः। मनोमयी मनोन्मणि जगन्मयी सुधामयी सदाङ्गति सदामति सदाशिवे नमो